ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஜா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேட்டிவ் தொண்டியிலிருந்து கிளம்பி நம்ம ராமேஸ்வரம்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போகிறோம். ஸோ ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ காலையில் 6 o'clock ஆகுது. அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கோம், கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 10 minutesல கிளம்பிடுவோம். பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம முஜா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஊர்லேருந்து நம்ம நியர்லி 60 kilometers தாண்டி வந்துட்டோம். இப்போ தனுஷ்கோடிக்கு இன்னும் 52 kilometers இருக்குது. லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த ரயில்வே ட்ராக் வந்துருச்சு. ரைட் சைடு கடல் வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கடல் ஓரத்தில் பனைமரம். லெஃப்ட் சைடு இந்த ரயில்வே ட்ராக் தான் நம்ம பாமன், அந்த கடலுக்கு மேலே நம்ம பார்க்குறோம்ல, அது பாமன் தாண்டி அது ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. வெயில் டைம் ஆக வெயில் வந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு சூப்பரான கூழ் கடை ஒன்று பார்த்தேன். சரி, கூழ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே நின்று ஒரு கம்மங்கூழ் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு சூப்பரான ஒரு கூழ், ஆலமரத்து அடியில் ஒரு கம்மங்கூழ். ஓகே, இங்கேருந்து ராமேஸ்வரம் 44 kilometers எக்ஸாக்டாக. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் எப்படி கிராஸ் பண்ணுறாரு பாருங்கள். நான் இப்போ ஹாரன் அடிக்கலைன்னா அவர் திரும்பி பார்க்காம கிராஸ் பண்ணியிருந்துருப்பார். அதனால் எப்போயுமே நம்ம ஹாரன் அடிச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா பாமன் பிரிட்ஜுடைய அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும். அது என்ட்ரன்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1973 September 19th அந்த டைமில் வந்துட்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. அந்த டைமில் இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாமன் ரயில்வே பிரிட்ஜு, பழைய பிரிட்ஜ் பக்கத்தில் புது பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 250 கோடி இதுக்கு ஒதுக்கி புது பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து பழைய பிரிட்ஜு 1914 ஓப்பன் பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி 1918 ஒரு சில டேமேஜஸ்னால ஒரு 3 months வந்துட்டு ட்ரெயின் போகிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அட் அ டைமில் 2 ஷிப்பு போகிற மாதிரி புது பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பாமன் பிரிட்ஜுடைய ஒரு அழகே இது தான். நம்ம போன டைமில் கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா தெரியும், இப்போ தான் கரெக்டாக கடலுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரு ஆகுது. எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு பாருங்கள். பிரேக் அப்ளை பண்ணி ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. நார்மலாக நம்ம லேண்டில் வர்ற ஸ்பீடை விட வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதோடைய ஸ்பீடை கம்மி பண்ணி இங்கே இந்த பிரிட்ஜு மேலே அதிகபட்சம் 45 kilometer ஸ்பீடு தான் ட்ரெயினுக்கு அலோடு. அதுவுமே வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் 15 kilometer ஸ்பீடில் போயிருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 30 kilometer அண்ட் இப்போ வந்துட்டு 45 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு நியூ பிரிட்ஜில் இப்போ 80 kilometer ஸ்பீடு வரைக்கும் ட்ரெயின் போகலாம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில் தான் நியூ பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரிட்ஜு வந்துட்டு மண்டபம் அண்ட் பாமன் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற இன்பிட்வீனில் உள்ள பிரிட்ஜ். ஓகே, நம்ம இப்போ பாமன் பிரிட்ஜில் ட்ரெயின் போகிற ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போக போகிற இடம் ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் தான் பார்த்துட்ருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடணும். நீங்கள் ராமேஸ்வரம் வந்தால் மட்டும் இல்லை, இதை பார்க்குறதுக்காகவே நீங்கள் ராமேஸ்வரம் வரலாம். இது ஆக்சுவலி வந்து எங்கே இருக்குன்னா, பாமன் பிரிட்ஜிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த இடம் பேர் பேக்கரும்பு. ராமேஸ்வரத்துக்கு ஒரு 3 kilometer முன்னாடி இருக்குது. ஸோ பல கோடி செலவு பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மெமோரியலை வந்துட்டு இவ்வளோ அழகாக
அடுத்ததாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாருங்கள். ஹவுஸ் ஆஃப் கலாம்னு போட்டிருக்கு. ஸோ இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வீடு. ஸோ இந்த வீடு தான். ஸோ உள்ளுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நாட் அலோடு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரும்போது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ இதுதான் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி பற்றின தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பீச் ஒன்று இருந்தது. இங்கே ஒரு குட்டியாக ஒரு பிரிட்ஜ் இருந்தது, ஹார்பர் மாதிரி இருந்தது. பட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க, உள்ளே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அங்கே மீனவர்கள் அவங்க நின்றுட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் வந்து வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் டூரிஸ்ட் யாருமே அலௌடு இல்லை. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அங்கே இருந்த போலீஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜுக்குள்ளே நான் வந்திருக்கேன். பாருங்கள், அலை பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக ஃபோர்ஸாக இருக்குது. அலை காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ தூரம் பிரிட்ஜு தாண்டி உள்ளே வந்திருக்கோம். அலையை நீங்கள் கடல் பார்த்தாலே தெரியும், கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. இதெல்லாம் அலை வந்து நனைஞ்சது தான். இவ்வளோ ஆழத்துலேயும் நின்று அந்த மீனவர்கள் அந்த பையன் நின்று மீன் பிடிச்சிட்ருக்காரு பாருங்கள் தைரியமாக. அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக நனைஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் உள்ள அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு சேஃப்டியாக போயிட்டு வந்துவிட்டோம். பாருங்கள், அலை எவ்வளோ ஹைட்டாக அலை வருது. நம்மளை விட நம்ம ஹைட்டை விட ட்ரிபிள் மடங்கு ஹைட்டுக்கு வந்து அந்த அலை வருது. பாருங்கள், அடுத்த அலை வருது பாருங்கள். ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்க வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தால் பீச் மணலில் ஒருத்தரை உசுரோட சமாதி கட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் என்னையை பார்த்து ஹெல்ப் மீன்னு கூப்பிட்டாரு. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். Hi bro. Hi bro, how are you? Fine. How are you? Fine bro. How is your experience with this beach? Very good bro. Nice climate. Super. Waves are also good. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு தாட்டி வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. செம்ம எப்படி இருக்கு? நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க? இது சும்மா விளையாட் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பீச் மெடிடேஷனா இல்லை சன் பாத்தா என்னது இது? ஆமாம், கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்களா ஆசைப்பட்டு பண்ணதா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதா? ஆமாம், இவங்க பண்ணது தான். இந்த பீச்சில் யாருமே இல்லை நாங்கள் வரும்போது. எங்களை பார்த்து ஒருத்தராக நின்று இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. அப்போ இப்படி படுத்துருந்தீங்களா அப்பயுமே? இல்லை, ஏதோ இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக. ஏதாவது அங்கே பள்ளிட்டு யோகா பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அங்கே உட்காந்து. அதனால அப்புறம் பார்த்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் வி கேம் டு அன் எண்ட். அந்த அரிச்சல் முனை எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணி போக முடியாது. பிகாஸ் வந்து ஆல் த 3 sides ஆர் சரௌண்டட் பை சி. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு எப்படின்ட்டு போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வண்டியை போயிட்டு அந்த இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிடலாம். போக க்ரௌட் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தப்போ என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்த ரியலி வந்து அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு தான். செம்ம க்ரௌடு. மண்டே அப்போ வந்துட்டு இவ்வளோ க்ரௌடு வருவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்கவே முடியல. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. ஸோ வந்துட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் எப்படி வர்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கவர்மெண்ட் பஸ் வருது. பாமன் ராமேஸ்வரத்துலேருந்து அரிச்சல் முனை எண்டு வரைக்கும் பஸ் வருது. அண்ட் ஆல்சோ வந்து ஷேர் ஆட்டோலாம் வருது. அதனால் தாராளமாக வந்துட்டு போகலாம். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே கடைகள்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். ஆல்சோ ஹோட்டல்ஸும் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுட்டு பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லை.
Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked.